நெக்ஸ்ட் ஜென் அன்பர்கள் அனைவருக்கும் சரலட்சுமி முத்தியாவின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம மாதம் இந்த கோல்கிரீன் கோச்சார் நிலையை வைத்து மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆவணி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கிரன் அதாவது இயங்கும் சக்தினே சொல்லலாம். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் அப்படின்லாம். இறந்தவரை உயிர்ப்பிச்சிருவார். ஒருத்தர் இயங்கணும், சிறப்பாக செயல்படணும், சுக்கரன் சிறப்பாக இருக்கணும். அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார். அதனால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லை, சுக்கரனாலே வாசனை, இனிப்பு, வாசனை திரவியங்கள், நல்லா சொகுசா வாழ்றது, மலர்கள். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரியான மலர்கள், ஆண்கள் உடன் வைத்துக்கலாம், பெண்கள் தலையில நம்ம மலரை எப்படி சூடுவது, நம்ம எப்படி ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவது, இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பதிவுல காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணியில் கூடுதல் கவனம், விழிப்புணர்வு உங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ராசி அதிபதி இன்னும் 8ல தான் இருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல சூரியன், புதன், கேது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப வேலை அதிகம், புதிய பொறுப்புகள் கூடுவது, பதவி உயர்வு கிடைச்சாலும் கூட 4 பேர் வேலையை ஒன்னா செய்யற மாதிரி இருக்கும். என்ன நம்மளுக்கு குருவுடைய பார்வை நம்மளுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல ஒரு புத்திசாலித்தனமா செயல்படுறதெல்லாம் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றம், அதே போல பண வருவாய் தாராளமா இருந்தாலும் அதை திட்டமிட்டு செயல்படணும். ஏன்னா உச்ச குரு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையை எடுத்து கொடுத்தாலும் நம்ம 8ல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு நிறுத்தி, நிதானம், வேகம், கோபம் இல்லாம அறிவா செயல்பட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றத சொல்றாரு. மேலதிகாரியுடைய பாராட்டுலாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நிறைய உற்சாகத்தை தரும். தொழில் பயணத்தால் உங்களுக்கு லாபம், ஒரு அடிக்கடி பயணங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரவு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளணும். சுப விரயங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதம். நீண்ட நாள் பணம் வரலன்னா அந்த பணம் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் கூட்டாளி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை வைக்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் 11ல் நீசமாகி ஒரு வருமானம் இல்லாமல் இருந்து இப்போ 12 என்ற விரய ஸ்தானத்துக்கும் போயிட்டாரு. இப்போ மனைவியுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருப்பது. இப்போ தசாபுத்திலாம் சிறப்பில்லாதவங்களுக்கு, ஏன்னா 10ல கேது, சூரியன், புதன் இருக்கிறதுனால அந்த 8ஆம் அதிபதியும் அங்கே உட்காந்துருக்காரு இல்லையா, பிரச்சனையை கொடுத்து தான் நமக்கு நன்மையை செய்வார். அதனால கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. பனி சுமை காரணத்தினால ஆரோக்கியத்திலையும் சரியான தூக்கம் இல்லாதனால கெடு அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க மெடிடேஷன், யோகா பண்றது, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு செய்யறது, நண்பர்களோட பேசி உங்க மனக்கோயை தீர்ப்பது, மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தி வைக்கக்கூடாது. அப்ப குடும்ப உறவுல, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களாம் வார்த்தைகளை குறைச்சு கொள்ளுங்க, கனிவா பேசுங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடாக வேணாம். அதே போல கணவன் மனைவி இருந்தீங்கன்னா அந்யோன்யம்லாம் இருக்கும், ஆனா நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேசும்போது அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நீண்ட நாள் குழப்பமா இருக்குது செய்யுது அப்படின்னா ஒரு சிலருக்கு அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தெளிவும் பிறக்கக்கூடிய மாதம். ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல 8ல செவ்வாய் இருக்கும்போது நீங்க வெளியூர்ல போய் செய்யக்கூடிய செயல்கள், பயணங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். உள்ளூர்ல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். நீங்க அதுக்கு பக்குவமாக எந்த ஒரு வார்த்தைகளை விடாம உங்க வேலையை மட்டும் ப்ராப்பரா செய்யும் போது விருச்சகம் என்னைக்குமே வெற்றி தான் சொல்லியாச்சு. நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிங்க் கலர் ரோஜா, ரெட் கலர் ரோஸ் யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. நான் அந்த பெண்கள் ரோஸை நடுமத்தியில தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாம சௌரி ரொம்ப ஒரு சிலருக்குலாம் வச்சு பின்ற பழக்கம்லாம் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அவசியம் ஏற்பட்டாதான் வச்சுக்கணும். இந்த சாதாரணமாக வச்சு பண்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அதே போல 9, 18, நம்மளுக்கு 27 நம்பர், 27 இந்த எண்களில் பிறந்தவங்களும் இந்த பூவை வைத்துக் கொள்வது முயற்சிகளில் வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு சேர்க்கும். விருச்சிக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்